இதுல நாங்க டீப்பா மடக்கி போ முன்னம் ஒரு சுட்டியை வந்து நார்மலா இது பார்த்துட்டு போவோம் என் அடுத்தது வந்து ஃபுல்லா மடக்கிக்கு போக போறோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து நாங்க இந்த மாதிரி இது உங்களுக்கு அந்த சுட்டியில வந்து ஒரு இது இருக்கான்னு பார்ப்போம், ரைட்? ஏனெண்டா இந்த மாதிரி அந்த உளவுல வந்து கன அளவுகள் கூம்பின் கன அளவு அந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் வந்து அதுல இருந்து மடக்கை காண்றதுக்கு வரும். ஸோ அதுக்கு நாங்க சுருக்கி போட்டு தான் அடுத்த வேலைக்கு போவோம், ரைட்? ஸோ அதனால வந்து நாங்க இது ஒரு செய்யுங்க பார்ப்போம் என்னென்ன வருமெண்டு. இது ஒரு செய்யுங்க. ஓகே, மூவாத்து இப்போ வந்திருக்காங்க. மூவாத்துக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? நைட்ல ஷிஃப்ட் பண்றது கிளாஸ் என்னடா நிறைய பேருக்கு வந்து மார்னிங் கிளாஸ்ல பிரச்சனை இருக்கா? நைட் கிளாஸ் உங்களுக்கு எப்போ கிளாஸ் இருக்கு மூவாத்துக்கு? என்னென்ன டைமுக்கு? இல்ல சார், நைட் கிளாஸ்ல பிரச்சனை இல்லை. ஓகே. ஆ, இப்போ 11:30க்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு மிஸ் தான். இந்த வீக்ல 3 கிளாஸ்ல இப்போ இது ரெண்டாவது கிளாஸ் தான் போகுது. இரண்டா ஓலவல் காரருக்கு கொஞ்சம் டீப்பா போறதால இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தால் இந்த வீக் மட்டும். நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்களுக்கு மண்டே கிளாஸ் இருக்கிறதா, இது எக்ஸாம் இருக்கிறதால அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட கிளாஸ் கண்டினியூஸ் ஒழுங்காக போகும். ஸோ இன்றைக்கு வந்து 11:30க்கு 11:30க்கு வந்து மார்னிங் 11:30க்கு வந்து அடுத்த விடுபட்ட ஒரு கிளாஸ் வந்து நடக்கும். ஓகே, இதை பார்ப்போம். இப்போ பாருங்க, ரெண்டின் கீழ் ஐந்தாம் அடுக்குன்னு இருக்கு. அப்ப ஐந்து கீழே இருக்கிறதால இந்த வெட்டுப்படுறதுக்கு 5 வரணும். அப்ப 32 எத்தனை ஐந்தாம் அடுக்குன்னு எழுதலாம்? 32 எத்தனை ஐந்தாம் அடுக்குன்னு எழுதலாம்? நான் கதைக்கிற விளங்குது தானே? 32 எத்தனை எத்தனை ஐந்தாம் அடுக்குன்னு எழுதலாம்? ரெண்டிண்ட ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு. 2 4 4 2 8 2 16 16 2 32. இங்க அது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னு உங்களுக்கு சொல்லி தந்தேன், ரைட்? அதாவது வந்து ரெண்டின் பூஜ்ஜியம் அடுக்கு 1, ரெண்டின் ஓராம் அடுக்கு 2, ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு 4, அடுத்தது மூன்றாம் அடுக்குண்டா 8, அப்படி நாலாம் அடுக்கு போச்சுண்டா 16, 32, 64, 128, 256, அப்படியே போகும்னு நான் சொன்னேன், ரைட்? 512, 1024, 2048, இப்படியே போகும், ரைட்? அப்போ இது வந்து ரெண்டின் ஐந்தாம் அடுக்கண்டு போட்டு அவ்வளோத்துக்கும் வந்து சாய ரெண்டின் கீழ் 5 வரும், ரைட்? 216 எத்தனை இந்த மூன்றாம் அடுக்கண்டு போடலாம்? 6. 6 மூன்றாம் அடுக்கண்டு போடலாம். 6 தர 6 36, 36 தர 6 216, ரைட்? அது இங்க கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணிக்கணும். ஏன்னா இங்க 3 இருக்கிறதால சுருக்கிறதுக்கு எங்களுக்கு அப்படி வேற வாய்ப்பு இருக்கும் என்றதை நாங்கள் யோசிக்கணும். அப்ப 6 மூன்றாம் அடுக்கு முழுவதின் 2 கீழ் மூன்றாம் அடுக்கு 81 எத்தனை நாலாம் அடுக்குன்னு போடலாம்? 81 வந்தாலே 3 9 இதுக்கு சம்பந்தமா தான் பெருமை. 9 9 81.
இப்போ 9 தர 9 81ண்டா பாருங்க 1/9 81. இந்த 9 எப்படி போடலாம்? 3 தர 3 போடலாம். இந்த 9 எப்படி போடலாம்? 3 தர 3 போடலாம். அப்போ 3ന്റെ எத்தனையாம் அடுக்கு? 3ന്റെ 4ஆம் அடுக்கு. அப்போ பாருங்க இங்கே 4 இருக்கு. இப்போ 3ന്റെ 4ஆம் அடுக்கு முழுவதின் 3/4. தர எந்த ஒரு இலக்கத்திന്റെയും 0ஆம் அடுக்கு எத்தனை? 1 1. 1ന്റെ കനമൂലം എത്തിന്? ஒன்றுக்கு என்ன போட்டாலும் எத்தனை? ஒன்று தான். ஒன்றுன்ற வர்க்கமூலம் என்றாலும் ஒன்று தான். வர்க்கமூலம் ஒன்று எத்தனை? ஒன்று. கனமூலம் ஒன்று எத்தனை? ஒன்று. ஆகவே ஒன்றிന്റെ என்ன போட்டாலும் ஒன்று. ஆகவே இது ஒன்று. தர இது கனமூலம் என்றால் என்ன என்ன நடக்கும்னு சொன்னான்? 27. 27 நான் என்னென்னு போட்டுக்கொள்ளலாம்? 3ന്റെ 3ஆம் அடுக்கு இவ்வளவுக்கும் வந்து 2ஆம் மூன்கணம் அடுக்கு இவ்வளவுக்கும் என்ன அடுக்கு வரப்போகுது இல்லை? கனமூலம் என்றால் என்னென்னு வரப்போகுது? 1/3. வர்க்கமூலம் என்றா இங்க 2 வரும், இல்லாட்டி போடாட்டி விட்டா 1/2. கனமூலம் என்றா என்னென்னு வரும்? 1/3. ஸோ இது 1/3 வரப்போகுது. ரைட். அடுக்குக்கு மேல் அடுக்கு இருந்தா அடுக்கும் அடுக்கும் என்ன செய்யும்னு சொன்னான்? பெருக்குப்படும். அப்ப இந்த 5 இந்த 5 என்ன செய்யப்படும்? இல்லாம போயிடும். அது மாதிரி இந்த 3 இல்லாம போயிடும். இது பெருக்கப்படும், அப்ப இல்லாம போயிடும். இந்த 4 இல்லாம போயிடும் பெருக்கப்படுறதால. அதே மாதிரி இது அடுக்கு, அடுக்குக்கு மேல அடுக்கு, அடுக்குக்கு மேல அடுக்கு. அப்ப என்ன செய்யும்? எல்லாம் வந்து பெருக்கப்படும். அப்ப எல்லாம் பெருக்கப்படைகள் இந்த மூணு என்ன செய்யப்படும்? இல்லாம போகும். போமா இல்லையா? அப்ப விட எப்படி வரப்போகுது? 2ന്റെ 2ஆம் அடுக்கு தர 6ന്റെ 2ஆம் அடுக்கு கீழ் 3ന്റെ 3ஆம் அடுக்கு தர 3ന്റെ 2ஆம் அடுக்கு. ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப். ஒரு அடுக்கின்ற மறையாம அடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அதை ஒரு அடுக்குக்கு மறையாம அடுக்கு இருக்கண்டா அதை என்ன செய்யலாம்? நேர அடுக்காக்குறதுக்கு என்ன செய்யணும்? நிகர் மாற்றம் செய்யணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி? இப்ப 2ന്റെ 2ஆம் அடுக்கு 2ஆம் அடுக்கு இருக்குன்னா என்ன செய்யலாம்? 1/2 2ന്റെ 2ஆம் அடுக்கு, இல்லாட்டி கீழே 1/2 2ന്റെ 2ஆம் அடுக்கு இருக்குன்னா என்ன வரும்? இது 2ന്റെ 2ஆம் அடுக்கு வரும். கீழே இருக்கிறது தலகுலா மாறைக்குள்ள வந்து அப்படி சய இல்லாம போகும். மேலே இருக்கிற சய தலகுலா மாறைக்குள்ள சகவா வரும். இதுவே இப்படி இருந்துச்சுன்னா 2ന്റെ 2ஆம் அடுக்கு இருந்துச்சுன்னா அதுவும் நாங்க தலகுலா எழுதிக்கலாம். 2ന്റെ 2ஆம் அடுக்குன்னு போட்டுக்கொள்ளலாம். ரைட். தலகுலா மாத்தி மாத்தி போட்டுக்கொள்ளலாம். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா மேல பாருங்க 2ന്റെ 2ஆம் அடுக்கு இருக்கு. அது எங்க என்ன செய்யப்படும்? கீழே போய் 2ന്റെ மேல 6ന്റെ 2 இருக்கட்டும். மேலே இருக்கிற 2ന്റെ 2ஆம் அடுக்கு கீழே வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? 2ന്റെ 2ஆம் அடுக்குன்னு வரும். கீழே 3ന്റെ 3ஆம் அடுக்கு இருக்கட்டும். கீழே இருக்கிற 3ന്റെ 2ஆம் அடுக்கு மேலே போச்சுன்னா என்ன செய்யும்? 3ന്റെ 2ஆம் 2ஆம் அடுக்குன்னு வரும். ரைட். இப்ப பாப்போம். இங்க இங்க 3ന്റെ 2ஆம் அடுக்கு இருக்கு, இங்க 3ന്റെ 3ஆம் அடுக்கு இருக்கு. அடிகள் சமன். அடுக்குகள் அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். இதெல்லாம் சொல்லி தந்தான் தானே? அப்ப இங்க பாருங்க 3ന്റെ 3ஆம் அடுக்கு இருக்கு, 3ന്റെ 2ஆம் அடுக்கு இருக்கு. அப்ப இங்க ஒரு 3ന്റെ 2ஆம் அடுக்கு இல்லாம பண்ணினா இங்க ஒரு 3ന്റെ 2ஆம் அடுக்கு இல்லாம போச்சுன்னா இங்க இங்க என்ன மிஞ்சும்? 3ന്റെ 1ஆம் அடுக்கு. விளங்குதா இல்லையா? சத்தம் போடாம இருக்கீங்கன்னா எனக்கு விளங்கு இல்லையோன்னு எனக்கு கேள்வி கேட்க தோணுது. விளங்குதா இல்லையா? ஓ. அப்ப இப்ப பாருங்க 6 6 36 கீழே 2 4 தர 3. அப்ப எத்தனை? 3 2 வருது. இங்க 4 3 12 12 3 36. வழி கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க.
ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? சமீரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்? சமீரா, ரீஹா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்? ஷரணிகா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்? அதன் நிகர்மா மைனஸ் அடுக்கில் இருக்கிறது என்ன செய்யலாம்? நிகர்மா நிகர் மாற்றலாம். இப்போ மைனஸ் அடுக்கு இருக்கிற நிகர் மாற்றினா எப்படி வரும்? எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்கு சாய ஒன்றின் கீழ் எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்கு எக்ஸ் சார இங்க என்ன போடலாம்? எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்கு சாக ஒன்றின் கீழ் எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்கு. இப்போ என்ன செய்யலாம் அடுத்து? எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்கு வந்து பொது கோமாசி எடுக்கலாம். தோமாசி அப்ப இங்க கீழே ஒன்று இருக்கு, இங்க எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்கு. அப்ப எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்குல ஒன்று எத்தனை முறை இருக்கும்? எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்கு. அப்ப எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்கு தர எக்ஸிൻ്റെ അറിയാം அடுக்கு ரெண்டு எக்ஸ் ആ എക്സിന്റെ അറിയാം അടുക്ക് തര എക്സിന്റെ അറിയാം അടുക്ക്. அடிகள் சமன் பெருக்கப்படுது. அப்ப அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்ட கூட்டப்படும். அப்ப எக்ஸிന്റെ எத்தனையாம் அடுக்கு? ஓராம் அடுக்கு ஓராம் அடுக்கு. இது எக்ஸிന്റെ அரைன்றது என்னது சொல்லுங்க? உண்மையான எக்ஸிന്റെ அரைன்றது என்னது? வர்க்கமூலம் எக்ஸ் தான் எக்ஸிന്റെ അറിയാം அடுக்குன்றது. ஓமா இல்லையா? ஓம் சார். எக்ஸிന്റെ അറിയാം அடுக்குன்றது வர்க்கமூலம் எக்ஸ் தானே? ஓம் சார். ஓ, அப்ப எக்ஸிന്റെ അറിയാം அடுக்கு வர்க்கமூலம் எக்ஸ் என்றா வர்க்கமூலம் எக்ஸ் இன்டு வர்க்கமூலம் எக்ஸ் எத்தனை? வர்க்கமூலத்துக்குள்ள எக்ஸ் வர்க்கம், வர்க்கமூலத்துக்கு எக்ஸ் வர்க்கம் இந்த வர்க்கமூலம் வர்க்கம் என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிடும். அப்ப என்னன்னு வரும்? எக்ஸ் ரெண்டு வரும். அதுதான் இங்க நடக்குது. எக்ஸிന്റെ അറിയാം அடுக்கு எக்ஸிന്റെ അറിയാം அடுக்கு எக்ஸிന്റെ ஓராம் அடுக்கு. ஏன்? அடிகள் சமன். அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படுது. ரைட், மல்டிப்ளை பண்ணப்படுது. ரைட், அப்ப பேஸ் சமனாக இருந்து மல்டிப்ளை பண்ணிக்கல வந்து எங்களுக்கு அடுக்குகள் வந்து என்ன இருக்கும்? சுட்டி வந்து என்ன இருக்கும்? கூட்டப்படும். அப்ப அரையும் அரையும் ஒன்று. ஆக இங்க வந்து வரப்போகுது ஒன்று. இங்க என்னண்டு வரும்? எக்ஸிന്റെ ஒன்று சாரி. அப்ப எக்ஸ் இங்க என்ன வரப்போகுது? அதே ஒன்று வேற ஒன்று வரும். ஒன்று இங்க பாப்பா அதே எக்ஸிന്റെ അറിയാം அடுக்கு. அப்ப இங்க பெருக்கினமெண்ட் எக்ஸிന്റെ അറിയാം அடுக்கு எக்ஸிന്റെ അറിയാം அடுக்கு எக்ஸிന്റെ ஓராம் அடுக்கு சக ஒன்று. கீழே இப்ப என்ன செய்யப்படுது? எக்ஸிന്റെ അറിയാം அடுக்கும் எக்ஸிന്റെ അറിയാം அடுக்கும் பெருக்கப்படுது. கீழே பெருக்கினா எவ்வளவு? எக்ஸிന്റെ ஓராம் எக்ஸிന്റെ ஓராம் அடுக்கு, அதாவது எக்ஸ் மேலே எக்ஸ் சய ஒன்று இன்டு எக்ஸ் சக ஒன்று. இதை நாங்கள் வேணும்னா இன்னும் 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 கொஞ்சம் வித்தியாசம் எழுதி கொள்ளலாம். அப்படி எழுதலாம். எக்ஸின் மேல் எக்ஸின் வர்க்கம் சய ஒன்று. ஏன்? உங்களுக்கு தெரியும், நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கீங்க, ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தின் விரிவு என்ன? ஏ வர்க்கம் மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி. ஏ மைனஸ் பி ஹோல்டிங் ஸ்கொயர் தான். அது வர்க்கம் முழுவதும் வர்க்கம் வந்து ஏ வர்க்கம் சய 2ab சக பி வர்க்கம் வரும். இது நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. ரைட், அப்ப நீங்க வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம்ன்றது ஏ சய பி இன்டு ஏ சக பி.
ஏ சக பி முழுவதின் வர்க்கம் என்றா ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் என்னென்னு வரும் ஏ வர்க்கம் சக ரெண்டு ஏபி சக பி வர்க்கம் வரும். அதே மாதிரி ஏ சக பி முழுவதின் வர்க்கம் என்றா ஏ வர்க்கம் சக ரெண்டு ஏபி சக பி வர்க்கம் வரும். ரைட், இதுகள் அதோட விரிவு. ரைட், இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏ சக பி ஏ சக பி என்று இருக்கு பாருங்க. ஏக்கு பதிலா எக்ஸ் இருக்கு, பிக்கு பதிலா ஒன்று இருக்கு. ஆகவே ஏ ஏ ஏ சக பி ஏ சக பி என்றா ஏ இந்த வர்க்கம் சக பி இந்த வர்க்கம் ஒன்று எழுதலாம். அப்ப ஏ சக பி ஏ சக பி என்றா ஏ இந்த வர்க்கம் எக்ஸ் இந்த வர்க்கம் பி இந்த வர்க்கம் என்றா சய ஒன்று இந்த வர்க்கம் ஒன்று இந்த வர்க்கம் ஒன்று. எழுதி கொள்ளுங்க. தேவையான இதுகளையும் வந்து சைட்ல எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு எது விளங்க இல்லையோ அந்த அதுகளுக்குரிய நோட்டுகளை வந்து சைட்ல போட்டுக்கொள்ளுங்க. இந்த இஃபாத் வந்துட்டா. ரைட், இஃபாத் சொல்லுங்க. எப்போ உங்களுக்கு டைம் ஃப்ரீ இல்லைன்னு சொன்னீங்க? மார்னிங்ல 5:45. ஆம் சார். 5:45லேருந்து 7. 7. நைட்டுக்கு நைட்டுக்கு ஃப்ரீ தான் சார். நைட்டுக்கு ஃப்ரீ. ஓகே. ஸோ இப்போ நைட்டில் பிரச்சனையான ஆட்கள் வந்து ஹசி நினைக்கிறேன். வேறு யாருக்கு இப்போ பிரச்சனை இருந்தது? ரிதாக்கா. ரிதாக்கு மார்னிங் தானே பிரச்சனை? ஓ, மார்னிங். சார் நைட்ல 8:30க்கு கிளாஸ் இருக்கு சார். எப்போ? ஒவ்வொரு நாளும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நான் எப்படி டைம் டேபிள் போடுறது? பாப்பா, நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி டைம் டேபிளில் போடுறேன். இந்த மாதிரி என்ன பார்ப்போம். 7க்கு போட்டா யாருக்கு? ஹசிக்கு ஏதோ பிரச்சனை. 8க்கு போட்டா யாருக்கோ பிரச்சனை. யாருக்கு? ரிதாக்கு நிற்கணும். யாரோ ஒரு ஆளுக்கு, ரெண்டு பேருக்கு மாறி மாறி பிரச்சனை. சரி பாப்பா, நம்ம பார்த்து டைம் டேபிள் போடுறேன். ஓயல் படிக்கிற பிள்ளை பாருங்க, எழும்பி இருக்கா 8 மணிக்கு தான். இப்பதான் எழும்பினா தெரியுது. எழும்பி இருக்கா, இப்பதான் எழும்பியிருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்க. நான் இப்போ மடக்கை அட்டவணை பார்க்குறேன். நாங்கள் தானே இந்த மடக்கை அட்டவணையில வந்து எத்தனைக்கும் எத்தனைக்கும் இடையில உள்ள இலக்கத்துக்கு நாங்கள் மடக்க பார்க்க முடியும்.
அதில் மென்ஷன் பண்ணி இருக்கிறபடி எந்த நம்பருக்கு இடையில இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் மடக்க அட்டவணையில் இருக்கு மடக்கைகள். ஒண்ணுல இருந்து 10. 1லேருந்து 10 வரைக்கும். ரைட். அப்போ 1க்கும் 10க்கும் இடையில தான் நாங்கள் மடக்க பார்க்கலாம். அதையும் தாண்டி மேலே பார்க்கணும்னா நாங்கள் அதை 10 மடங்குகளை போட்டு பார்க்கறாங்க. ரைட். அப்போ எப்பயுமே வந்து மடக்கை அட்டவணையில் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மடக்கை அட்டவணையில் இருக்கிறது வந்து 1க்கும் 10க்கும் இடையில இருக்கிற இலக்கத்துக்கு தான் மடக்க பார்க்கலாம். ரைட். அதை விட இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு மடக்க பார்க்க போறோம்டா ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ நாங்கள் தசம என்ன பார்க்கணும். இப்போ 2.53. நீங்க 9ஆம் ஆண்டுல முதலாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க விஞ்ஞான முறை குறிப்பீடு. ரைட். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் ஆண்டுல இங்க ஒரு பாடத்துல படிச்சிருப்பீங்க. ரைட். அப்ப 2.53 இது விஞ்ஞான முறை குறிப்பீடுல இருக்கா இல்லையா? சயின்டிபிக் நம்பர் இருக்கு சார். இருக்கு. ரைட். இப்ப இதுவே 25.3 நாங்க இதை விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதணும்னா என்ன செய்யணும்? 2.53 தர 10 சயோராம் அடுக்கு. சயோராம் அடுக்கா சகோராம் அடுக்கு? இங்க பாருங்க. இப்ப எங்கள்ட்ட இருக்கிற இலக்கம் என்ன? 25.25.3. ரைட். 25.3. ஆனா நாங்க கட்டாயம் மடக்கேட்டவனை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? மடக்கேட்டவனை எங்களுக்கு இருக்க எதுக்கும் எதுக்கும் இடையில 1க்கும் 10க்கும் இடையில. ரைட். அப்ப 1க்கும் 10க்கும் இடையில நாங்க மடக்கேட்டவனை இருக்கண்டா எங்களுக்கு தெரியும். அப்ப 1க்கும் 10க்கும் உள்ள இதை வந்து எழுதணும். அப்ப விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல நாங்க எழுதினோம்டா எப்படி வேற விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல எழுதினோம்டா இங்க இருக்கிற தசத்தை நாங்க இங்க கொண்டு போயிருக்கணும். ரைட். அப்ப இப்ப இங்க கொண்டு போனோம்னா 2.53. ஆனா ஆக்சுவலா இந்த இது தசமம் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து எங்க இருக்கணும்? 5க்கு பின்னாலேயா முன்னாலேயா? இப்ப நாங்க விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதுறதுக்காக இங்க இருக்கிற தசத்தை முன்னுக்கு தள்ளுறோம். ரைட். இங்க இருக்கிற டெசிமலை முன்னுக்கு தள்ளி விடுறோம். அப்ப இங்க இருக்கிற தசம் வந்து இங்கால போகுதுண்டா ஆனா உண்மையா இருக்க வேண்டிய இடம் எங்க? 5க்கும் 5க்கு பின்னால. அப்ப இவரை திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்டா இவரை எத்தனையால பெருக்கினா இந்த இடத்துக்கு வருவார் திரும்ப? 11. 10ஆல பெருக்கினா பின்னுக்கு வருவார். ஏன் 10க்கு ஒரு சைவர் 10ஆல பெருக்கிறோம். அப்ப அவர் பின்னுக்கு திரும்பி வருவார். ரைட். அப்ப உண்மையான நம்பர் வந்து இவர். அவரை நாங்க இப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். இப்படி ஆக்கினவரை நாங்க 10ஆல பெருக்கினா தான் இந்த உண்மையான நம்பர் வருவார். ரைட். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2.53 10 சய பெருக்கி விட்டா சய என்ன அர்த்தம்? தசம் இன்னும் ஒரு தானம் முன்னுக்கு போகும்னு அர்த்தம். அப்ப இங்க ஓடுவேன். அப்ப போனா என்ன வந்துடும்? 0.253 வந்துடும். ரைட். அப்ப அப்படி பெருக்கிறீர்கள். அப்ப நாங்க உண்மையான நம்பர் எப்படி இருக்கோ அதுல இருந்து நாங்க அவரை முன்னுக்கு தள்ளி இருக்கோம்டா அவரை பின்னுக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்வோம் என்று பாக்குறது தான் விஞ்ஞான முறை குறிப்பீடுல நாங்க எழுதுறது. ரைட். இப்ப 200 2743.25 இதை விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதினா அப்படி வரும். ரெண்டு தசம் 4732 தர 10 மூணாம் எத்தனையாவது? அடுக்கு. மூன்றாம் அடுக்கு. ஏன் இங்க இருக்கிற தசம் இங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு தானம் 2 தானம் 3 தானம் தள்ளி கொண்டு வந்து தசம் ஊத்தி இருக்கோம். அவரை திருப்பி கொண்டு போய் அதே இடத்துக்கு விடணும்னா என்ன செய்யணும்? ஒரு தானம் 2 தானம் 3 தானம் தள்ளணும். 10 மூன்றாம் அடுக்கு. இப்ப இப்படி இருந்துச்சுன்னா 0.532 ரெண்டா இது எப்படி எழுதுறது? விஞ்ஞான முறை குறிப்பீடுல கட்டாயம் முன்னுக்கு இருக்கிற நம்பர் பூஜ்ஜியம் அல்லாத நம்பரா இருக்கும். ரைட். ஒரு இலக்கம் வந்து முன்னுக்கு இருக்கிற நம்பர் வந்து பூஜ்ஜியம் அல்லாத நம்பரா இருக்கும். இப்ப 0.532 இருக்கு. இப்ப இதை விஞ்ஞான முறை குறிப்பீடு எழுதணும்னா என்ன செய்யணும்? இங்க இருக்கிற தசத்தை எங்க தள்ளணும்? இங்க. அப்ப என்ன வரப்போகுது? 5.32. ரைட். இங்க இருக்கிறவர் உண்மையா அங்க இருக்கணும். 5க்கு
முன்னால. இங்க இருக்கிறவர் 5க்கு முன்னால இருக்கணும். அப்ப என்னத்தால பெருக்கின 5க்கு முன்னால போவார்? 10ന്റെ சயோராம் எடுக்கலாம். Sayonu. இங்க இருக்கிற தசம் முன்னுக்கு போகணும்டா 10ന്റെ சயோராம் எடுக்கால பெருக்கணும். அப்ப இங்க இருக்கிறவரை நாங்க முன்னுக்கு தள்ள போறோம். அப்ப 10ന്റെ சயமோரோட ஓராம் எடுக்கன்னு வரும். எழுதி கொள்ளுங்க இதை. விஞ்ஞான முறை குறிப்பீடு போட்டு எழுதி வச்சுக்கொள்ளுங்க சும்மா நோம்புல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நோமலா மடக்கு எப்படி பாக்குறேன்னு பார்ப்போம். ரைட். 2.52 4 இதுக்கு மடக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இது வந்து விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இருக்கா, சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல இருக்கா? ஓ இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் வந்து அப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல இருக்குதுன்றதால நாங்கள் அதை அப்படியே இதில் 10ஆலையோ இதாலையுமே நாங்கள் பெருக்க போகிறது இல்லை, அப்படியே வச்சுக்கொள்வோம். ரைட். அப்போ 10ஆலையோ இதாலையோ நாங்கள் பெருக்க போகிறது இல்லை, அப்படியே நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? மடக்கை அட்டவணையில் போயிட்டு என்ன செய்யணும்? 40 21 சார். பார்ப்போம். நான் 2 நம்பரும் போட்டு 25 24. ரைட். இப்போ 25 24ண்டா இங்கே பார்த்தீங்கன்னா மடக்கை அட்டவணையில் போயிட்டு ரைட் மடக்கை அட்டவணை பார்த்தீங்கன்னா 25 24 அதான் தானே? 25 24 2 தசம் இருந்தாலும் அது மடக்கை வந்து பார்க்குறது வந்து 1க்கும் 10க்கும் இடையில. ஆகவே 25 24க்கு போய் பார்க்கணும். அப்போ 25 ஏண்டா இங்கே இருந்தால் மடக்கை அட்டவணை ஸ்டார்ட் ஆகுது 10ல இருந்து. ஸோ 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்டா இப்படி கீழே பார்த்தீங்கன்னா 25 இங்கே இருக்கு. 25 24ண்டா 24. அப்போ 2 4 25 24 தானே? 2.524. அப்போ 25 24. இப்போ 25 இங்கே பார்த்துட்டு 2. அப்போ இங்கே அங்கால 4 4ன்றது இங்கால இடை வித்தியாசத்துக்கு போகும். அப்போ இடை வித்தியாசம் 4 வந்து 7. ஆகவே மடக்க வந்தப்பையும் வந்து 0.தான் இருக்கும். ரைட். ஆகவே 0.4014 சக
ஏழு ஏழுன்றது இதோட ஏழு இல்லை, இந்த கடைசி டிஜிட்ல இருக்கிற ஏழு. ஆகவே என்ன அர்த்தம்? 0.000007. இப்போ கூட்டின வேண்டாம் எவ்வளவு? 0.4021. 2 ரைட். ஆகவே 0.4021. ரெண்டு ஒன்று வரும். ரைட். இதுக்கு பார்த்தோம்னா 0.4021 அந்த மாதிரி வரப்போகுது எங்களுக்கு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க இதுவே 25.24 இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? இதை நாங்க எப்படி எழுதியிருப்போம்? ஃபர்ஸ்ட்டுக்கு விஞ்ஞான குறிப்பில் எழுதிக்கல எப்படி எழுதியிருப்போம்? 2.524 தர 10 இரண்டாம் அடுக்கு 10 இரண்டாம் அடுக்கு ஓராம் அடுக்கு ஓராம் அடுக்கு. இங்க இருந்து இங்க போறது ஓராம் அடுக்கு, 10 ஓராம் அடுக்கு. அப்ப இங்க வந்து எப்படி வந்திருக்கு? இங்க 10 ஒன்று இருக்கிறதால இந்த 0 பதிலா இங்க எத்தனை தசம் வந்திருக்கும்? 1.1.021 பேர் இங்க ஒன்று இருக்கிறதால. ரைட். மடக்கையில நாங்க பார்த்த வேண்டாம். ரைட். நான் சொல்லியிருக்கேன் எல்ஜி வந்து லொக் அடி 10 ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். ரைட். அதனால நான் எல்ஜி போடுறேன். இப்ப இது வந்து எல்ஜி. இது எல்ஜி 252.4 வந்திருக்கும். 2 அதாவது வெளிக்கொள்வோம் எல்ஜி 2.524 தர 10 ரெண்டாம் அடுக்குன்னு வரும். ஆகவே இது வந்து எப்படி வந்திருக்கும்? இங்க ரெண்டாம் அடுக்கு இருக்கிறதால 2.4021 வந்து. இதுவே எல்ஜி 0.2524 வந்திருந்தா வார் ஒன்று வந்து பார் ஒன்று வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்க எல்ஜி இதை நாங்க முன்னுக்கு தள்ளணும். அப்ப 2.524 தர 10 எத்தனையாம் அடுக்கு? சய சய ஓராம் அடுக்கு ஓராம் அடுக்கு. மடக்கை அட்டவணையில மடக்கையில வந்து நாங்க சய ஒன்றுன்றத இப்ப இங்க ஒன்றுன்றது இங்க ஒன்று போட்ட மாதிரி சய ஒன்றுன்றதை நாங்க போடுவோம். பார் ஒன்று போடுவோம். ரைட். சய முன்னுக்கு சய ஒன்று போட மாட்டோம், பார் ஒன்று போடுவோம். அப்ப பார் 1.4021. இதே மாதிரி எல்ஜி 0.0254 போட்டோம்டா அப்படி வரும். எல்ஜி 2.524 தர 10 ரெண்டாம் அடுக்கு வரும். இங்க இருந்து 1 2 ஏன் விஞ்ஞானம் குறிப்பிட்ட எழுதிக்கல ஒரு முழுவன் 0 தவிர்த்து ஏதாச்சும் ஒரு 2 வந்து இருக்கணும் இங்க. அப்ப இப்படி வரும். அப்ப இதுக்கு வந்து என்ன 2 வர்றதால பார் 2.4021 வரும். எழுதிக் கொள்ளுங்க.
ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்ல இருக்கிறது வந்து அதாவது வந்து மறையில் இருக்கிறது வந்து பார் ஒன்றுன்னு சொல்லுவோம் தானே. இப்போ பார் ஒன்றில் இருக்கிறது வந்து நாங்கள் எப்படி கூட்டுறது எப்படி கழிக்கிறதுன்னு பார்ப்போம். இது நீங்கள் 9ஆம் ஆண்டு கட்டாயம் பார்த்துருப்பீங்க, சாரி 10ஆம் ஆண்டில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து இதுலேயும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார் 2.354 ஏன்னா இது கூட்டல் கழித்தல் உங்களுக்கு பார்ல வடக்க செஞ்சுட்டு போய்க்கல வேறும் கட்டாயம், ரைட்? அதோட வந்து 1.341 இது ரெண்டையும் கூட்டணுமெண்டா இருப்போம், ரைட்? இது ரெண்டையும் கூட்டணுமெண்டா நாங்க என்ன செய்யணுமெண்டா பார் ரெண்டுன்றது வந்து இப்ப பார் ரெண்டுக்கும் -2க்கும் வித்தியாசம் இருக்கு, சரியா? இப்ப -2.354 இதுக்கு மீனிங் என்ன? இந்த மைனஸ் வந்து முழுக்க இது ஃபுல்லா இந்த இலக்கம் ஃபுல்லா மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா பார் 2.354 எப்படி இருக்குமெண்டா -2ம் சக இங்கால இருக்க பின்னுக்கு தசத்துக்கு இங்கால இருக்கிறது பிளஸ்ல இருக்கு. பார்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த பார் மட்டும்தான் மைனஸ்ல இருக்கு. சும்மா நோமலா மைனஸ் இருந்துச்சுன்னா முழுவதுக்கும் மைனஸ், ரைட்? பார்ல இருந்துச்சுன்னா எப்படி வரும்? இந்த ரெண்டு வந்து -2 அப்படியே இங்க வரும், இங்கால சக 0.354 போடுவோம் பிளஸ், ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் 2 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் மைனஸ், இங்க பின்னுக்கு இருக்கிறது நேர், சரியா? அந்த மாதிரி தான் இது எழுதுவோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பார் 2க்கு நாங்க எப்படி எழுதலாம்? -2 சக 0.3541 சக 1.3411, ரைட்? அப்ப இதை நாங்க வெளியே கொண்டு அப்படி எழுதலாம். சய 2 சக 1 1 2 4 3 5 4 5 9 3 3 6 1 தசம். அப்ப இதுல இருந்து 2ல இருந்து நான் கழிச்ச கொண்டு அப்படி வரப்போகுது. இது -2ல இருந்து நான் கழிக்க போறோம் 1.699 கழிச்ச கொண்டு எங்களுக்கு எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? -1.1 -1 தசமா? எப்படி வரும்? -2ல இருந்து 1.6952 கழிச்சா எங்களுக்கு எவ்வளவு வரும்? பார் 1.6952 இல்ல நான் விடையா கேட்கல. விட வேறு மாதிரி செய்யல உங்களுக்கு நேர விட வரும். ஆனா இங்க நான் இதுல கேட்கிறேன், இதுல வந்து நாங்க இப்படி மைனஸ் இதுன்னு போடலாமா? இங்க பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் உங்களுக்கு மற்ற மெத்தட்லேயும் சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த அதுல இருந்து உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. இதை வந்து நாங்க போட்டுக்கொள்ளலாம். 2 பார் 3.541 ஒன்றையும் 1.34 ஒன்றையும் கூட்டணும். கூட்டினோம்டா 1 3 2 4 3 5 3 4 9 3 3 6
இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பார் 2க்கு பதிலா என்ன வரப்போகுது? -2 -2. -2ல இருந்து 1 போனா மைனஸ் ஒன்று 1. அப்ப 1 பார் வரப்போகுது, ரைட்? அப்ப நாங்க இங்க வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கணும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நாங்க கழிச்சோம்னா எங்களுக்கு வந்து என்னென்ன வந்துடும்? -0.0 மாதிரி வரும், ரைட்? ஆனா நாங்க மைனஸ் முழுவதுக்கும் அப்படி நாங்க போட மாட்டோம். அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, இதை நாங்க எப்படி எடுத்துக்கொள்வோம்டா, இப்படி எடுத்துக்கொள்றது. அதாவது வந்து 2 சக என்னன்னா பின்னுக்கு இருக்கிறது கட்டாயம் சகவுல இருக்கணும். இப்ப நாங்க இதை கழிச்சோம்னா எங்களுக்கு சகவுல வந்துடும். அப்ப என்ன செய்யணும்? 1 சக 0.695 போடுவோம். இப்ப சை 2ல 1 போனா எவ்வளவு? சய 1 0.695. ஆகவே எப்படி வரப்போகுது? 1/695 எழுதிக் கொள்ளுங்க. நினைவு வச்சுக்கொள்ளணும், தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிறதான கட்டாயம் பூஜ்ஜியம் என்ன நேர்ல இருக்கணும், ரைட்? சும்மா கழிச்சு விட்டு என்னது விடை எடுத்து வைக்கிறேன் இல்லை, ரைட்? தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிறவன் கட்டாயம் என்னவா இருக்கணும்? நேர்ல இருக்கும். அதை செஞ்சா இந்த கழிச்சு கணக்கு ஒருக்கா செய்யுங்க பாப்போம். 2/5.143 இருந்து 1/9143. இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் செஞ்சு விடுறேன் பாருங்க. தனித்தனி 2 விதமாகவும் செஞ்சு விடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்கள் எழுதி கொள்ளலாம். -2 பிளஸ் 0.5143 மைனஸ் முழுவதுக்கும் மைனஸ், இது இந்த வெளியில இருக்கிற மைனஸ் -1 பிளஸ் 0.9143. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சய 2 சக 0.5143 சக 1 சய 0.9143. அப்போ இது நான் கழிச்சோம்னா அப்படி வரும் சய 1 சய 0.4 வரும். இங்க 0.004, ரைட்? பாருங்க, இங்கேயும் சாயா இருக்கு, இங்கேயும் சாயா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிற இது வந்து என்னவா இருக்கணும்? 0.0 வர்ற இவ்வளவு வந்து என்னவா இருக்கணும்? நேரா இருக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? இதை நேராக்கணும்னா என்ன செய்யலாம்? சய 1 சய 0.4 சக 1 சய 1 ஒன்றை கூட்டி ஒன்றை கழிச்சா ஏதாச்சும் நடக்குமா? இது சமன்பாட்டில் இது மாற்றம் நடக்குமா? ஒன்றை நாங்க கூட்டிட்டு அதே ஒன்றை கழிக்கிறோம். அப்ப இந்த சமன்பாட்டில் ஏதாச்சும் மாற்றம் நடக்குமா? அதாவது வந்து ஏதாச்சும் கூடி குறைய போதா? இல்லை இல்லை தானே, ஒன்று நடக்காது, ரைட்? அப்ப நான் இந்த சய ஒன்றை இந்த சய ஒன்றோட சேர்க்கிறேன். சேர்த்தா சய 2. இந்த ஒன்றுல இருந்து இந்த 0.4 கழிச்சு எனக்கு எவ்வளவு வரும்? 0.6. ஆக என்ன வரப்போகுது? 2/6. இல்லாட்டி இதை நான் என்ன மற்ற விதத்தில் செய்யறேன். எப்படி செய்யலாம்? 2/5143 இருந்து 1/9143 கழிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3ல 3 போனா 0, 4ல 4 போனா 0, இதுல 0. இப்ப இங்க 1 மில்லி 15 இருக்கு. அப்ப நான் இங்க இருந்து ஒரு 1 கடன் எடுக்கணும். ஆனா இங்க சய 2 இருக்கு.
நான் ஒன்றை கடன் எடுக்கிறேன், சக ஒன்றை கடன் எடுக்கணும். ஆகவே எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒன்று என்ன செய்யணும் இங்க? சய ஒன்று. ம், இப்ப சய 3 ஆமாடு. இங்க சய 3 ஆயிரும். அது விளங்குதா? ஏன்னா இங்க சய 2 இருக்கு, ஆனா எனக்கு சக ஒன்று தான் இங்க தேவை. அப்ப நான் சக ஒன்று இங்க நான் போடுறேன்டா, எக்ஸ்ட்ராவா நான் இங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சய ஒன்றை கொடுத்துருக்கணும். கொடுத்தாதான் இங்க என்ன செஞ்சு இங்க சய 3 ஆயிரும். ரைட்? ஏன்னா நான் கடன் எடுக்கல வந்து சக ஒன்று தான் எனக்கு தேவை, ஆனா இங்க சய 2 இருக்கு. அப்ப சய ஒன்றை இங்க கொடுத்துறேன்டா, அங்க சக ஒன்றை இங்க கொடுப்பேன். அப்ப இங்க சக ஒன்று, ஏன்னா இது ரெண்டையும் நான் கூட்டி பாருங்க 0 ஆயிரும். அப்ப இங்க சய 3 ஆக போகுது. இங்க 15, 15ல 9 போனா எத்தனை? 6 6. இப்ப இங்க இங்க சய 3 இருக்கு, இங்க சய சய 1 இருக்கு. சயதர சய என்ன? இது சய 1 சக சக. அப்ப சய 3ல சக 1 போச்சு என்ன எவ்வளவு? சய 2 சய சய 2. 2 சய 2ன்றது என்னது? 2 பார் 2 பார் 2. எழுதி கொள்ளுங்க. எழுதினா நாங்கள் அடுத்த கிளாஸ் 11:30க்கு பார்ப்போம். இன்றைக்கு 11:30க்கு இருக்கு. நான் லிங்க் சென்ட் பண்ணி சென்ட் பண்ணி விட்றேன். 11:30க்கு பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.